யாரு இல்ல யாரு யாரு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் நைட் விஷன் செட் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பெஞ்ச மழையிலேயே வந்து இங்கே இந்த சப்வே வந்து கீழே தண்ணி தேங்கிட்டு இருக்கு. உள்ளே கிராஸ் பண்ணி போக முடியுமான்னு தெரியல. இங்கே வந்து சில சம்பவங்கள்லாம் ஆயிருக்கு, சில ரேப், சில மர்டர்ஸ்லாம் ஆயிருக்கு. நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். நான் சரத்னா கூட சேர்ந்து சரத்னா சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அண்ட் அது இல்லாமல் நான் தனியாக அந்த ட்ராக், ஒரு மெயின் ட்ராக் ஒன்று இருக்குது, அந்த ட்ராக் உள்ளே போயிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணினா கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா, கிராமங்கள் சைடில் சில நம்பிக்கை இருக்குது. அதாவது உங்கள் உடம்பு வந்து ரத்தத்தோடு நீங்கள் வந்து அப்படி போயிட்டுருக்கீங்க, லைக் கால் அடிபட்டிருக்கு, உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கு, நீங்கள் அதை சரி செய்யாமல் நீங்கள் அப்படியே நைட்டில் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அதோட பிளட்டோட ஸ்மெல்லு வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க ஆத்மாக்கள் வந்து பிடிச்சிக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க கூட வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிராமங்கள் உள்ள ரொம்ப டீப்பான வில்லேஜில் இருக்கல அங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. மேபி நீங்கள் அப்படி இருந்தீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆக்சுவலாக வந்து காஞ்சனாமொழியில் கூட காமிச்சிருப்பாங்கல்ல, பிளட்டு வந்து ஒரு சொட்டு விடுவாங்க, அது அப்படி நக்கிட்டு போவோம். ஆனால் பேய் நக்குமா நக்காதாலாம் எனக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப நம்ம வயசான ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வச்ச ஒரு கோரிக்கை. ஏன்னா நம்ம நிறைய சேலஞ்செலாம் பண்ணியிருக்கோம். இது ஒரு வகையான சேலஞ்ச் தானே. இது நடக்குமா நடக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் கேட்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதேமாதிரி கொஞ்சம் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ இவ்வளோ அடி தண்ணி தேங்கிட்டு இருக்குது. நம்ம அந்த தண்ணியில் வந்து நம்மளுடைய ஒரு சொட்டு ட்ராப் பிளட்டை வந்து நம்ம அதில் விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, மேலே போய் இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அது ஒரு விசிட் போட்டுட்டு திரும்பி நாங்கள் வர போகிறோம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம இங்கே வந்து ஒரு மெழுகுவத்தியோ இல்லை சம்திங் ஏதாச்சும் வச்சுட்டு போனோம். நம்மக்கிட்ட இப்போ அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரல. அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஒரு டார்ச் லைட், ஒரே ஒரு டார்ச் லைட் வந்து நான் இங்கே கீழே எரிய வச்சு நிற்க வச்சுட்டு போக போகிறேன். ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுட்டு போக போகிறேன். அது ஒன்றும் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அது கீழே சாஞ்சிடணும். இதை நான் எங்கே பண்ணணும்னா, எங்கே நான் பிளட் ட்ராப் விட்டுறணும் அங்கே பக்கத்தில் இதை பண்ணணும். ஸோ மேலே போய் ரிட்டன் வரப்போ இது நடந்திருக்கா இல்லையான்றது வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வரும். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்பி தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பிளட் சீன் நான் காட்ட மாட்டேன், அது யூடியூப்போட பாலிசிக்கு எதிரானது. ஸோ அது மட்டும் நான் பிளட் பண்ணிவிடுவேன். ஸோ காட்ட மாட்டேன், தப்பு எடுத்துக்கானா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். யா பைக் அங்கே இருக்குது. இது நைட் விஷன், பாக்கெட் நைட் விஷன் தான். ஓரளவு கொஞ்சம் குவாலிட்டி லைட்டாக அடி வாங்கும், பட் பார்த்துக்கோங்க. ஹலோ ட்ராக்டர் சவுண்ட் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மழை தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இல்லை. பட் ஸோ நம்ம இந்த பிளட்டு ட்ராப் பண்ண போகிறது இங்கே தான். டார்ச் நம்ம இங்கே தான் வச்சுட்டு போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு மெழுகுவத்தி இல்லை அகல் ஏற்றணும். ஆனால் நான் அதை மறந்துட்டதை விட நான் ஷூட் பண்ண ஒரு ப்ரிப்பேர் ஆகிலாம் வரல. இந்த பக்கமாக வரும், அதை நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படி தான். ஸோ அப்படி ஒரு மைண்டில் தான் வரும். ஸோ அதனால் இங்கே வந்து அந்த ரிச்சுவல் படி ஒரு வெளிச்சம் இங்கே இருக்கணும். நமக்கு டார்ச் இருக்குது. ஸோ அதனால நம்ம டார்ச் இங்கே வைக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டார்ச் வந்து நான் இப்போ இங்கே இப்படி மேலே நிற்க வச்சுருவேன். நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும். இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ இது விழுறதுக்கு சான்ஸே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் கீழே நல்லா முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்கேன். நம்ம வரப்போ இன்னும் டார்ச் லைட் ஆஃப் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா சாஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து பிளட் துளிகள் விட வேண்டிய நேரம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த காட்சி நான் கட் பண்ணுறேன்.
நான் உங்களுக்காக நான் இங்கே ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன். வானெல்லாம் மின்னுது, பயமாக இருக்குது உண்மையிலே. ஸோ அதனால் அதை இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அப்படியே மேலே போய்ட்டு அந்த ட்ராக் ஒன்று இருக்குது, நம்ம அங்கே போய் சும்மா பார்த்துட்டு வரோம். அப்புறம் ரூல்ஸ் போய்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது, பண்ணிவிட்டு நம்ம ஒரு இங்கே இருக்கவே கூடாது 5 மினிட்ஸ்க்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறதுனா போய் நம்ம ட்ராக் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். டார்ச் லைட் இங்கே இருக்குது, நைட் விஷன் அங்கே இருக்குது. ஆனால் தெளிவாக ஒரு சவுண்ட் மட்டும் கேட்குது, நல்லா கேட்குது. இப்போ உங்களுக்கு நல்லா வியூ தெரியும்னு நினைக்கிறேன். டார்ச் லைட் நின்றுட்டுருக்கா பக்கா, அந்த லாஸ்ட்டில் நைட் விஷன் இருக்குது. இன்னும் சொல்லணும், இந்த இடத்துக்கு சட்டமாக ரொம்ப அள்ளி விடுது எனக்கு. ஏன்னா இதோட இன்னொரு அந்த பக்கம் ட்ராக்கில் தண்ணி நான் ஒரு டென்ட் போட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்ப ராங்காக போய் முடிஞ்சுது. இதில் உங்களுக்கு தெரியாது லைட், இந்த லைட்டில் நான் வேணா இப்போ நைட் விஷன் மோட் சேஞ்ச் ஆன் பண்ணுறேன். இது ஆக்டிவ் மோட். இந்திரன் கொடுத்துருக்கேன் நான் நார்மல் விஷன். இப்போ நான் ரெட் சிப் கொடுக்க போகிறேன் இந்திரனுக்கு. ரெட் சிப் கொடுத்தா தலைவன் நல்லா வேலை செஞ்சுருவான். ரெட் சிப் ஆக்டிவேட்டட். யாரு? ட்ரெயின் சடன்லி வந்து ஃபைனல் டிஸ்டன்ஸ் மாதிரி அடிச்சு போட்டு போயிட போகுது. அப்பா சாமி, ஓகே தானே? எதுவும் இல்லையா? லாஸ்ட் வரைக்கும் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியுதா? அது கணக்கு தான் தெரியுதா? யாரு? யாரு? இங்கே தான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் இது இடத்துல தான் பார்த்தேன். ஐ திங்க் நான் கண்டிப்பாக ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஷோ ஆகியிருக்கும். லாஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ இங்கே படுத்துட்டு இருந்துச்சு. நான் டீமாக வந்தப்போ இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா லைக் ஃபுல்லாக ஏதோ கீழே தார் ஊற்றுற மாதிரி படுத்துட்டு இருந்துச்சு. சடன்லி இந்த காற்றுல அப்படியே மேலே ஏன்னு அப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. எப்பயுமே இங்கே தான் இருந்துச்சு அது. இங்கே யாரோ இருந்தீங்க, நான் பார்த்தேன். உங்களுக்கு தேவையான நான் கீழே கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதுக்குன்னு பிள்ளை என்னை பயமுறுத்தக்கூடாது. நான் கிளம்பிடுவேன். திரும்பி இங்கே வரவே மாட்டேன், சத்தியமாக வர மாட்டேன். ஓகே. ஆக்சுவலி சப்வேயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம நைட் ஸ்டேஷன் நாங்கள் வெளியே வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக கீழே வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்து ஒருத்தர் இங்கே பார்த்துக்கிட்டு தான் நான் நம்புகிறேன். நான் கனவு தெளிவாக தான் பார்த்தேன். அதுக்கு நைட் விஷனுமே நான் அதுக்கப்புறம் ஷேக் பண்ணது ஓகே, கை நடுங்கிருச்சு பயத்தில். ஆனால் கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். நான் முடிஞ்சு ரொம்ப ஸ்லோ மோஷனில் தெளிவாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த இடம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. दिखले आप यार इसका कंफर्म है ना, श्वास नहीं दियो. கிளியரா இருக்கீங்களா?
இதில் எந்தளவுக்கு சவுண்ட் கிளியராக கேட்குதுன்னு தெரியல. ஆனால் கீழே சவுண்ட் கேட்குது. பட் எனக்கு என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா டார்ச் லைட் எரிஞ்சிட்டு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆஃப் ஆகிடுச்சு இல்லை டார்ச் சாஞ்சிச்சான்னு தெரியல. ரொம்ப வெளியில் கேட்குது. அழுகிற சவுண்ட் ரொம்ப தெளிவாக கேட்குது. நான் மேலேருந்து கீழேருந்து மேலே இருக்கும். மேலே பார்த்தேன். இப்போ நான் கீழே தான் வரப்போகிறேன். உங்களை தேடி தான் வரப்போகிறேன். நான் அப்படியே இங்கே கிளம்பிடுவேன். அவ்வளோதான். கேட்டுச்சா? எக்கோ சவுண்ட் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நான் கத்திட்டு இருக்கேன். டார்ச் கீழே சாஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் வச்சு உங்களுக்கு தெரியுதா? ஐ திங்க் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்றது எனக்கு தெரியல. டார்ச் கீழே சாஞ்சிச்சு. என்னடா ப்ரஷ் கவர்லாம் டைலில் போடுவீங்கடா. நல்லா தானே கீழே போட்டு வச்சுக்கிறீங்க. டே சூப்பர் அடி பையா. டேய் சூப்பர் அடே டேய் சிறப்பான ஆள்றா நீங்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஏதோ ட்ரெயினில் யூஸ் பண்ணிட்டு கீழே போட்டுக்கிறாங்க. நல்லா அதே காலை குதிச்சு. நான் டார்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு நான் நினச்சி சத்தியம். விஜிட்ண்ணா நான் புரிஞ்சிருக்கு சத்தியமா. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அது எனக்கு பெரிய ஆபத்தாகும். பயத்தில் வந்து பேசிட்டு இருப்பேன். நிறைய சத்தியத்தில் நான் பயத்தில் வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே நடந்திருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்ச் கீழே சாஞ்சிருக்கு. இந்த வேலையை நீங்கள் தான் பண்ணீங்களா? பண்ணது யாரு? சொல்ல நம்ப மாட்டீங்க. நான் இங்கே இப்போ சவுண்ட் இங்கே மேலே கேட்க தான் நான் இங்கே எட்டி பார்த்தேன். மேலே யாரு? ஆனால் மேலே யாரும் இல்லை. சவுண்ட் இப்போ இங்கே கேட்குது. நான் எங்க கிளம்புறேன். டார்ச் எப்படி கீழே இருந்துச்சுன்னு தெரியல. பட் எனக்கு எதுவும் ஷோராக சொல்ல முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு வெளியே பொறுத்த பார்க்குறேன். அங்கே இருக்காங்க. நான் ஷோராக சொல்ல முடியல. ப்ளஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மக்கள் சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்து ஒரு வீடியோஸ் நம்ம இருக்குது. இது சும்மா அந்த காலத்து சேலஞ்ச், பாட்டி காலத்து சேலஞ்ச் சும்மா ஒரு ரொம்ப ஃபன்னாக ட்ரை பண்ணது. என்னடா படத்தில் வர மாதிரி இருக்குதுடா சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இந்த டார்ச் விஷயம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஜர்க் கொடுக்குது. அண்ட் சவுண்ட்ஸ் தெளிவாக கேட்குது. இப்போ மழை வர மாதிரி இருக்குது. இதில் தனியாக வேறு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு வீடியோ நம்ம அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்சிருக்கு. நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணி நம்பி தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். டாடா, பை.